ஹேய் வணக்கம் கைஸ். நேராக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த சீனர்கள் வந்து ஃபுட்டு சாப்பிடும்போது சாப் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ இந்த பழக்கம் ஏன் அவங்க கிட்ட வந்தது? இதுக்கு பின்னாடி ஸ்பெசிஃபிக்காக என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அது தெரிஞ்சுக்கிறனால நமக்கு என்ன யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக பயங்கர ஒர்த்தியான விஷயங்க. அது தெரிஞ்சுக்கிறனால உங்கள் ஹெல்த்தே மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. மிகப்பெரிய அளவில் சேஞ்சஸ் வரும். ஸோ இந்த சீனர்கள் இந்த சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தயவு செய்து வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். யூஸ்ஃபுல்லான வீடியோ, ஓகேங்களா? ஸோ இந்த சாப்ஸ்டிக்ஸ் வந்துட்டு இப்போ இந்த கலாச்சாரம் சீனர்கள்கிட்ட எப்போ வந்தது அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பிசி, அதாவது பிசிக்கு முன்னாடி ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே சீன கல்ச்சரில் வந்து இந்த மாதிரியான ஒரு மெத்தட் இருந்திருக்கு, ஓகேங்களா? ஸோ பொதுவாக வந்து சீனர்கள் உணவு சமைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மீட்டு இந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் காய்கறி, கேபேஜ் இதெல்லாம் அதிகமாக வச்சுட்டு ரைஸ் அவங்க வந்து இப்போ குவான்டிட்டி வந்து கம்மியான லெவலில் தான் எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீனர்களுடைய ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி சின்னதாக சமைச்சு சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்ற உணவுகளை வந்துட்டு இந்த மாதிரி சாப்ஸ்டிக்ஸில் வந்து எடுத்து சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஆனால் இந்த சாப்ஸ்டிக்ஸ் அவங்க ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பொதுவாக வந்து இந்த உணவு வந்து நம்ம இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த உணவு சாப்பிடும்போது இந்த கத்தியால் கட் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் இல்லைங்களா? அந்த ப்ரெட்டு, மீட்டு இதெல்லாமே. ஸோ உணவு சமைக்கிற இடத்துல வந்து கத்தி வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சீனர்களுடைய முன்னோர்கள் யோசிச்சாங்க. ஏன்னா கத்தின்றது வந்து பார்த்திங்கன்னா வன்முறைக்கான சிம்பிள் அப்படின்றத ஒரு ரீசன் சொல்கிறாங்க. ஸோ அதனால அவங்க வந்து இந்த கத்திக்கு பதிலாக ஸ்பூனும் சாப்ஸ்டிக்ஸும் வந்து யூஸ் பண்ணாங்க கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஆனால் மெயினாக இந்த சாப்ஸ்டிக்ஸ் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு பொதுவான ரீசன் சொல்கிறேன், பட் அதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான ரீசனை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். பொதுவான ரீசன் என்னென்னா, இந்த மாதிரி சாப்ஸ்டிக் வந்து நம்ம யூஸ் பண்ணி சாப்பிடும்போது அந்த உணவை வந்து நம்ம கொஞ்சம் மெதுவாக ஸ்லோவாக சாப்பிடுவோம். நம்மளால் வேகமாக சாப்பிட முடியாது, ஸ்லோவாக சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும்போது அது டைஜஸ்டனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி நம்ம அதிகமாக அந்த மாதிரி ஃபுட்டை வந்து நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த மாதிரி சாப்ஸ்டிக்ஸில் ரொம்ப நேரம் ஃபிங்கரில் பிடிச்சிட்டு சாப்பிடும்போது அதிகமான உணவு நம்ம ரொம்ப நேரம் குவான்டிட்டியில் சாப்பிட முடியாது. ஸோ அது வந்து நம்ம ஃபிட்னஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஹெல்த்துக்கு உதவியாக இருக்கும். அதனால தான் என்னமோ தெரில, சீனர்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபிட்டாக தான் இருப்பாங்க. ரொம்ப குண்டாவோ ஃபேட்டியாவோ இருக்க மாட்டாங்க, சரிங்களா? அதுவும் இல்லாமல் சீனர்களுடைய ஆயுட்காலம் ரொம்பவே அதிகம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 90 இயர்ஸ், 100 இயர்ஸ், 110 வந்து அசால்ட்டாக இருப்பாங்க. அதாவது 10க்கு ஒரு 8, 9 சீனர் பார்த்தீங்கன்னா 80-90 வயசை ஈஸியாக கடந்துருவாங்க. ரொம்ப ஹெல்தி லைஃப் ஸ்டைல்லே இருப்பாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய அவங்க டிஎன்ஏல ஊறி போன ஒரு விஷயம், ஓகேங்களா? இந்த சீனர்கள் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிற இந்த சாப்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேம்பு அப்படிங்கிற ட்ரீ, அந்த மரத்துலேருந்து வுட் எடுத்து அதில் பண்ணுறாங்க. அப்புறம் மெட்டல்லையும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ சீனா பக்கத்தில் இருக்க நார்த் கொரியா, சவுத் கொரியா, இந்த பக்கத்தில் இருக்கிற நாடுகள், ஹாங்காங், இந்த நாடுகளை எல்லாம் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரே மாதிரியான அந்த சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மரத்தில் ஹுட்டில் ஆனதை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு இடத்துல ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கல்ச்சர் இருக்குது. ஸோ அவங்களுக்குள்ளேயே அந்த சாப்ஸ்டிக் வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சவுத் கொரியா, நார்த் கொரியா, சீனாக்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ இந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதுக்கு பின்னாடி இருக்க ஒரு முக்கியமான விஷயம் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியம் என்னென்னா, நம்ம வந்து கைகளால் சாப்பிடுவோம். இது ஒரு பெஸ்ட்டான மெத்தட்னா 100% இந்த வேர்ல்டுலேயே இந்த பெஸ்ட்டான மெத்தடு இந்த மாதிரி கைகளில் சாப்பிட்றது. நம்ம ஃபுட்டு என்ன சாப்பிட்றோமோ அதை சென்ஸ் பண்ணி சாப்பிட்றது, ஓகேங்களா? பட் அதே சேம் டைம் இந்த சாப்ஸ்டிக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ என்ன டெக்னிக் அப்படின்னா, நீங்கள் ஃபுட்டில் வந்து கண்டிப்பாக கான்சன்ட்ரேஷன் பண்ணால் தான் உங்களால் சாப்பிட முடியும். கையில் சாப்பிட்ற போதும் அது வேறு, பட் சாப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டில் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணியே ஆகணும், ஓகேங்களா? ஸோ பை த ஹேபிட் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சாப்ஸ்டிக் வந்து உங்களுக்கு பழகிடும், ஈஸியாக எடுத்து சாப்பிட்றதுக்கு. இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்கேயோ பார்த்துட்டு உங்கள் ஃபுட்டை வந்துட்டு சாப்ஸ்டிக்ஸில் நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியாது, ஓகேங்களா? கண்டிப்பாக உங்கள் உணவை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஃபோக்கஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த ஃபுட் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஆனால் இதே நம்ம கையில் சாப்பிட்றபோது நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு பக்கம் பார்த்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்போம். பார்வை எங்கேயோ இருக்கும், கையில் வேணா கையில் வந்து நம்ம சென்ஸ் பண்ணுவோம், ஃபுட்டை அப்படியே பார்த்து தொட்டு சாப்பிட்டுட்டு இருப்போம். பட் சாப்ஸ்டிக்கில் நீங்கள் சாப்பிடும்போது ஃபுட்டை வந்து உங்களால் சென்ஸ் பண்ண முடியாது.
ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபுட்டை பார்த்தே தான் ஆகணும். சரிங்களா? இது வந்து ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். என்னன்னா, நம்ம ஃபுட்டை பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஃபோக்கஸ் இருக்கு. நம்ம உணவை நம்ம என்ன சாப்பிட்றோன்றத ஒரு ஃபோக்கஸோட சாப்பிடும்போது, அது வந்து நமக்கு டைஜஷன் ஆகுற விதமே வேற. நம்ம உடம்புக்கு பயங்கர ஹெல்தி. சரிங்களா? உணவுல கவனம் இல்லாம நம்ம சாப்பிடுற உணவுகள் தான் கெட்ட கொழுப்பா மாறுறது. அதுதான் வந்து நம்ம உடம்புல பல பிரச்சனைகள ஏற்படுத்துது. நம்ம ஹெல்த் ப்ராப்ளத்துக்கும் அதுதான் காரணம். சரிங்களா? ஸோ நான் கண்டுபிடிச்ச முக்கியமான விஷயம் என்ன நான் சொல்றேன்னா, சீனர்கள் அந்த சாப்ஸ்டிக் யூஸ் பண்றதுல ஃபோக்கஸ் தான் மெயினான விஷயம். ஓகேங்களா? ஸோ நான் நேத்திக்கு ஒரு ஷார்ட்ஸ் வந்து ஒண்ணு போட்டிருந்தேன். லா ஆஃப் ஃபோக்கஸ், லா ஆஃப் ஷார்ப்னஸ்ன்னு சொல்லிட்டு. ஒரு ஷார்ப்னஸ் பின்னாடி என்னெல்லாம் சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ அதை ரிலேட் பண்ற மாரியான விஷயம் தான் இது. ஒரு சாப்ஸ்டிக் வந்து நீங்க யூஸ் பண்றது. சரிங்களா? ஸோ எனக்கு வந்து என்ன ஐடியானா, குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லைங்களா? குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம வந்து சீனர்கள் கிட்ட இருக்கிற இந்த நல்ல முறைய நம்ம சொல்லிக் குடுக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம் தான். ஏன்னா, இது ஆக்சுவலா ஒரு ஃபன்னாவும் இருக்கும். பிளஸ் சாப்ஸ்டிக்ல அவங்க சாப்பிடும்போது ஃபுட்ட வந்து ஃபோக்கஸ் பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இது எடுத்த எடுப்பிலே வராது. கொஞ்ச நாள் ஆகும் பழகுறதுக்கு. ஸ்பூன்ல சாப்பிட்றத விட இது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும். பிளஸ் ஃபோக்கஸ் அதிகமா இருக்கும். சரிங்களா? நான் சொல்ல வந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். சீனர்கள் வந்து ஏன் சாப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணி சாப்பிட்றாங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட் என்ன? ஃபோக்கஸ் என்ன? அப்படின்றத நான் இந்த வீடியோல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சேனல் பார்க்குற ஒரு 50 பேர் பார்த்தீங்கனாலும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் பார்க்குற அனைவருக்குமே நன்றி. பாய். தேங்க் யூ.